எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தக்கூடிய ஜீவனுள்ள தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காக மக நன்றி ஆண்டவரே. ஜெபமே ஜெயம் என்கின்ற இந்த ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற இந்த கொடுகைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதமும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே பிறந்து, ஆண்டவரே எங்கள் தமிழகத்திலே பிறந்து, எங்கள் தேசத்தின் ஆண்டவரே பீகார் மாநிலத்திலே ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு மிஷினரியை குறித்து நாங்கள் அறிய போகிறோம். நீங்கள் எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே தட்டி எழுப்புங்க. வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். இந்த மிஷினரி சரிதையுடைய வாழ்வு எங்களை ஆண்டவரே பாதிப்பை ஏற்படுத்தட்டும். ஆண்டவரே நாங்கள் உமக்காய் செயல் வீரர்களாய் மாறுவதற்கு இந்த நேரத்தை கர்த்தர் பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நம் பேட்ரிக் ஜோஷுவா அண்ணனை குறித்து ஒரு வருடத்துக்கு முன்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த மாதத்திலே அருமையான சகோதரி சுஷீலா அக்காவை குறித்து பேசினாங்க. இந்த மாதம் எந்த மிஷினரி கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நாட்களில் ஒரு இரவு ஜெபத்துக்கு நேரம் எடுத்து போய் அந்த இரவு ஜெபத்தை முடித்து எழும்பும்போது ஒரு பிரதர் சொன்னாங்க, ஜிம் எலியட் என்கின்ற ஒரு வாலிபனுடைய சரிதை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த ஜிம் எலியட்டை குறித்து ஒரு வாலிபன் இதை எடுத்துக்கொண்டு போய் படிச்சுட்டு அடுத்த மாதம் நம்முடைய இரவு ஜெப கூட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன். எனக்கு புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கை எந்த வாலிபனும் எடுத்துகிட்டு போகலை, அப்படி போயிட்டாங்க. அது அப்படியே ஷோஃபால் இருந்துச்சு. நான் அந்த கிறிஸ்டோஃபர் பிரதர்கிட்ட கேட்டேன், இந்த புக்கை யாரும் எடுக்கலை, எனக்கு தாங்கன்னு சொல்லி 2 days நான் அந்த புக்கை படித்தேன். ஆனால் இந்த இடத்துல ஜிம் எலியட்டை குறித்து பேசுவதற்கு தேவனுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன் தெரியுமா? பேட்ரிக் ஜோஷுவான்னு சுஷீலா அக்கா, ஜிம் எலியட் 3வது, அவங்க குடும்பத்தில் உள்ள 3வது நபர். அவங்கள குறித்து நம்ம இன்னைக்கு மிஷினரி சரிதை கேட்குறோம் என்றால், ஒரு மிஷினரி குடும்பமாய் வாழ்ந்தவர்கள். கோவில்பட்டியிலே பிறந்து FMBB மிஷினரி ஸ்தாபனத்திலே தன் வேலைகளை ராஜினாமா செய்து தேவனுக்காய் கடைசி மூச்சு வரைக்கும் ஜெபத்திலே வாழ்ந்த ஒரு மனிதருடைய மகன் ஜிம் எலியட்டுடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு சாட்சியாய், நம்மை தட்டி எழுப்புகிற ஒரு பாதையாய் இருக்கிறது. இந்த ஜிம் எலியட்டை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், 1967 23 மார்ச் மாதத்திலே பேட்ரிக் அண்ணனுக்கும் சுஷீலா அக்காவுக்கும் 2வது மகனாக பிறந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகனாய் பிறந்து நல்ல விசுவாச குடும்பமாய் எப்போதும் மிஷினரிகளை குறித்து பேசக்கூடிய ஒரு குடும்பத்திலே வாழ்ந்த ஒரு மகன். எப்பவுமே அந்த விசுவாசத்தை குறித்தும் மிஷினரியுடைய அந்த வாழ்வை குறித்தும் மிஷினரிகளுடைய அந்த சாட்சியை குறித்தும் எப்பொழுதும் ஜெபம் அவர்கள் வீட்டில் நடந்து கொண்டே இருக்குமா. அவருடைய வீடு மிஷினரிகள் எப்பொழுதும் வந்து தங்குவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு வீடாக இருந்துச்சான். அவ்வளவு மிஷினரிகளுக்கு என்று முன்னுரிமை கொடுக்கப்பட்ட அந்த வீட்டில் இந்த ஜிம் எலியட் 2வது மகனாக பிறந்து வளர்ந்தாராம். பார்த்திங்கன்னா இந்த ஜிம் எலியட் என்பவர் ஒரு அமெரிக்க மிஷினரி உடைய பெயர். இந்த ஜிம் எலியட் மேட்டேரா ஒரு இரத்த சாட்சியாய் மரித்த 1950 அந்த நாட்களில் மரித்த ஒரு அமெரிக்க மிஷினரியுடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு பெயராக வைத்தார்களாம். பாருங்களேன், இந்த ஜிம் எலியட் எப்போதுமே நகைச்சுவையாக இருப்பாராம், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பாராம். அவருடைய கல்லூரி வாழ்க்கை MCCயிலே துவங்கின அந்த கல்லூரி வாழ்க்கையிலே எப்பொழுதும் அவங்க ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 நபர்கள் கூடி இருப்பாங்களாம். அப்படி அவனுடைய ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களாம். எப்போதும் நகைச்சுவையாய் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த ஜிம் எலியட் என்கின்ற இந்த கல்லூரியில் படிக்கிற ஒரு வாலிப மகனுடைய வாழ்க்கை காணப்பட்டதாம். ஆனால் 13வது வயதில் சேலமில் இருக்கக்கூடிய டேனிஷ்பேட்டையில் நடந்த ஒரு FMBB கேம்பில் தன் வாழ்வை இயேசுக்காக அர்ப்பணித்திருந்தார். யார்?
இந்த ஜிம் எலியட் அன்றுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாராம், அன்றுக்காக வாழ்வேன் என்று அர்ப்பணித்தாராம். ஆனால் அந்த எம்சிசியினுடைய அந்த கல்லூரி வாழ்க்கை மிகவும் சிறப்பாய் போய் கொண்டிருந்துச்சாம். ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு வாலிபனாய், நல்ல ஒரு பிரைட்டான ஒரு வாலிபனாய் எம்சிசியில் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பில் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவனுடைய இறுதி ஆண்டுகள் வரும் பொழுது அவன் தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு வாலிபனாக காணப்பட்டானாம். தேவனுடைய அன்பின் சாரத்தை இழந்து போன ஒரு வாலிபனாக மாறினானாம். அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு அதிக தூரமாய் கடந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டானாம். பார்த்துங்க, ஆல்கஹாலுக்கு அடிமைப்படுகிற ஒரு வாலிபனாக மாறி போய்விட்டானாம். இது அவருடைய தகப்பனாருக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்தாலும் அவன் தேவன் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சான். என் மகனுக்கு ஒரு மிஷினரியுடைய பேரை வைத்திருக்கிறேன், என் மகன் தேசத்தில் ஒரு மிஷினரியாக போக வேண்டுமே என்கின்ற அந்த பாரம் அவருக்குள்ளால் இருந்ததுனால அவர் அதிகமாய் தன் மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். இருதயத்தில் ஒரு வேதனை இருந்தாலும் தன்னுடைய மகன் இப்படிப்பட்டதான ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்திருந்தாலும் ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கை இந்த பேட்ரிக் ஜோஷுவனுக்கு குறையிலையா. அவங்க அதிகமாய் ஜெபிச்சாங்களாம். நடந்தது என்ன தெரியுமா? இந்த எம்சிசி கல்லூரி நாட்களுக்கு பிற்பாடு எஃபிகார், இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியன் ஆர்கனைசிங் ஆஃப் ரிலீஃப், இந்தியன் கமிஷன் ஆஃப் ரிலீஃப் என்கின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக இந்த ஜிம் எலியட் அனுப்பப்பட்டாராம். இவர் தன்னை பேட்ரிக் ஜோஷுவனுடைய மகன் என்று எந்த இடத்துலையும் அறிமுகம் செய்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பலையாம். அந்த ஆர்கனைசேஷனுடைய ஒரு தலைவர் முதல் வகுப்பிலே எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அந்த ஜிம் எலியட் சொன்னாராம், நான் தமிழகத்திலே ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் படித்து வந்த ஒரு மாணவன், என் பேர் ஜிம் எலியட் என்று சொன்னாராம். சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அந்த எஃபிகார், த இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியன் கமிஷன் ஆஃப் ரிலீஃப் என்கின்ற அந்த ஆர்கனைசேஷனில் உள்ள தலைவர், இந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேனே சொல்லி அதற்கு பிற்பாடு தான் தெரிஞ்சதான் த கிரேட் இந்தியன் கிறிஸ்டியன் லீடர் பேட்ரிக் ஜோஷுவனுடைய மகன் என்று. அப்போது அந்த தம்பிக்கிட்ட கேட்டாங்களாம், ஜிம் எலியட்டுக்கிட்ட, நீங்கள் பேட்ரிக் ஜோஷுவனுடைய மகன் சொல்லக்கூடாதான்னு சொன்னதுக்கு அமைதியாக போய்விட்டாராம். அந்த இடத்திலே உத்தர்கர் என்கின்ற அந்த நம்முடைய தேசத்துக்கு போய் பணி செய்யும்படியாக அவர்கள் அனுப்பப்பட்டார்களாம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எர்த்குவேக், ஒரு நில அதிர்வு ஏற்பட்டதுனால, ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதுனால அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டார் இந்த ஜிம் எலியட். இந்த ஜிம் எலியட் இந்த எஃபிகார் என்ற அந்த ட்ரைனிங் எடுக்கும் பொழுதே அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் காணப்பட தொடங்கினதாம். அதற்கு பிற்பாடு இந்த எஃபிகார் நிறுவனத்தோடு இணைந்து அவர் என்ன பண்ணாராம், இந்த பூமி அதிர்ச்சியிலே ஏற்பட்ட அந்த சரிவை சரி செய்வதற்காக அந்த மாநிலத்துக்குள்ளாக கடந்து போனாராம். உட்கஷ் என்கின்ற அந்த பகுதிக்கு கடந்து போனாராம். அப்படிப்பட்ட பகுதியில் அவர் பணி செய்து கொண்டிருந்த பொழுதுதான் அவர்களுடைய வாழ்விலே அநேக மாற்றத்தை காண முடிஞ்சதான். இவர் தன்னுடைய மேற்படிப்புக்காக MSW என்கின்ற அந்த படிப்பை படிப்பதற்காக திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, ஒரு கிராம பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தன்னை படிப்பதற்காக அங்கே கடந்து போனார் யார்? ஜிம் எலியட். இந்த ஜிம் எலியட் அந்த இடத்துல படிக்கும் பொழுது இந்த எஃபிகார் நிறுவனம் அதிகமாய் சவால் விடுவார்களாம், நம்முடைய தேசத்தினுடைய தேவைகள் எப்படி இருக்கிறது, யாராவது தேசத்தின் தேவைகளுக்காய் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை சந்திப்பதற்கு நீங்கள் போவீங்களான்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்போது இவனோடு கூட இருந்த ஒரு நண்பன் கிரீன் என்கின்ற ஒரு நண்பரிடத்தில் கேட்டாராம், இந்த ஜிம் எலியட் படித்து கொண்டிருந்த நாட்களில், கிரீன் நீ இது முடிச்சிட்ட பிற்பாடு நீ என்ன பண்ண போகிற? MA எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு கொண்டு இருந்தாரா அந்த கிரீன். அப்போ சொன்னாரா, நான் நல்ல ஒரு டைட்டன் கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் போயிட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ தான் இந்த எஃபிகார் நிறுவனம் சொன்னாங்களாம், இந்திய தேசத்தில் பீகார் என்கின்ற மாநிலத்தில் ஒரு இனம் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, மால்தோ என்கின்ற ஒரு இனம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இனத்துக்காய் யார் சென்று அங்கு அந்த ஜனங்களுக்கு பயிற்சி, அந்த ஜனங்களை சந்திக்க முடியும்னு சொன்ன பொழுது
இந்த காரியம் இந்த ஜிம் எலியட்டை பாதித்திருந்தது. அதனால தான் அந்த கிரீன் கிட்ட கேட்ட பொழுது அவன் சொன்னான்னா, நான் இது மாதிரி டைட்டன் கம்பெனியில் போயிட்டு நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது இந்த ஜிம் எலியட் சொன்னாங்களாம், மால்தோ இன ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது, அங்கே போவதற்கு நீ போக மாட்டாயான்னு கேட்ட பொழுது, அதற்கெல்லாம் வேறே ஆட்கள் இருக்கிறாங்க ஜிம், என்னால் போக முடியாது என்று உதாசீனப்படுத்தினாரா அந்த கிரீன். பிற்பாடு இந்த அழைப்பு, இந்த எம்சிசியினுடைய அந்த படிப்பு முடிந்த பிற்பாடு அவர் இந்த எஃபிகா நிறுவனத்தோடு இணைந்து தான் பீகாருக்கு போவதற்கு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தாராம் ஜிம் எலியட். இவருடைய மாற்றத்தை தகப்பனார் பார்த்த பொழுது, பேட்ரிக் ஜோஷுவா பார்த்த பொழுது, இந்த எஃபிகா நிறுவனத்தில் என் மகன் போன பிற்பாடு இந்த குடி பழக்கத்திலிருந்து ஒரு மாற்றம், இவருடைய லைஃப்ல இழந்து போன சந்தோஷம், தேவனோடு இருந்த உறவு, தேவனுக்காய் வாழ்ந்த வாழ்க்கை மீண்டும் வளம் பெறுகிறதை பார்த்தது உடனே அந்த சாமுவேல் என்கின்ற அந்த தலைவரை எஃப்எம்பிபி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் டேனிஷ்பேட்டையில் பேசுவதற்காக அழைச்சாங்களாம். அப்போதான் எஃப்எம்பிபியும் இந்த எஃபிகா நிறுவனமும் ரெண்டும் இணைஞ்சு சோஷியல் ஒர்க்கும் ஆண்டவருடைய காஸ்பல் ஒர்க்கையும் செய்ய ஆரம்பித்த பொழுது தான் அந்த பீகார் பகுதி, இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட் பகுதி என்கின்ற பகுதியில் ஒரு தேவை இருந்துச்சு. என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் மக்களுடைய இனம் அழிந்து கொண்டிருந்தது. மெயின் ரோட்ல இருந்து அந்த மால்தோ இன மக்கள் இந்த கிழக்கு மலை தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த பீகார் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்றால் 2 நாட்கள் கால்நடையாக நடந்து செல்ல வேண்டுமா. எங்கிருந்து? மெயின் ரோட்ல இருந்து அந்த உள்ள போவதற்கு, அந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு போவதற்கு கால்நடையாய் நடந்து போகணும்னா 2 நாட்கள் ஆகுமா. சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொடுத்துருவாங்களாம். இந்த மால்டோ இன மக்கள் அதிகமாக குடிப்பார்களாம். அவர்களுக்குள்ளாக என்னன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட கிடையாதாம். அவங்க சீக்கிரமாக அவருடைய லைஃப் ஸ்பேன் மறிச்சு போயிடுவாங்க. 40 வயது தான் மேற்பட்டு வாழ்வாங்களாம், அதுக்குள்ளாக மறிச்சு போயிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ட்ரைப்ஸ் மத்தியில் 1992 போவதற்கு இந்த வாலிபன் முற்பட்டானா. ஏன் தெரியுமா முற்பட்டான்? அவனுக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய அன்பு அவனை நெருக்கினதுனால. He is not a hero in Bihar, among the Malto people. He had the love of Jesus, so he started to live like Jesus. ஒரு பெரிய ஹீரோவாக ஜார்க்கண்டுக்கு அந்த பீகாருக்கு போகல. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அவனுக்குள்ளாக இருப்பதினாலே இயேசு கிறிஸ்துவை போல சாதாரணமாய் வாழ ஆரம்பிச்சான். பீகார் மாநிலத்திலே அவன் போன பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லும், ரோடு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, தண்ணி ஸ்டாக்னேட்டடான வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணி ரன்னிங் வாட்டர் கிடையாது, தண்ணி வேகமாய் ஓடுகிற தண்ணீர் கிடையாது அந்த பீகார்ல இந்த மால்டோ இன மக்கள் மத்தியில். அதனால என்ன, அந்த இன மக்கள் மத்தியில் ஏன் இந்த அவர்கள் சீக்கிரமாக மறிச்சு போனாங்கன்னா, இந்த காலரா நோய் அதிகமாக பரவின ஒரு நாட்கள். எங்க? 1992 செரிப்ரல் மலேரியா அதிகமாய் பாதிக்கப்பட்ட ஒரு இடம். அநேகர் மறித்து போனாங்க. அநேகர் அந்த இடத்துல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. ஒரு மாத்திரை கொடுக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு நர்சஸ் கிடையாது. அப்படி 1992 இருந்திருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் துணிந்த ஒரு வாலிபனாக இந்த ஜிம் எலியட் கடந்து போனான். அவன் போகும் பொழுது அந்த இடத்துல ஊழியம் செய்கிற நாட்களில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஜிம் எலியட்டுடைய வேலைகளெல்லாம் பார்ப்பாங்களாம். வெளியே நகைச்சுவையாக இருப்பானா, நல்ல எல்லாரோடையும் பழகிடுவானா. ஹிந்தி ரொம்ப ஃப்ளூயண்டாக வராது, ஆனால் எல்லாருடைய சீக்கிரமாக ஒரு நல்ல நட்பு உண்டாக்கிடுவானா. வெளியில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆவிக்குரிய மனிதனை போல் இருக்க மாட்டானா. பட் he had a strong relationship with intimacy relationship with Lord Jesus. ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு அவனுக்குள்ளாக இருந்தது. அதனால தான் ஒரு முறை அவருடைய நண்பர் பார்த்தாரா, இந்த ஸ்டைஃபன் கொடுத்தாங்களாம். எங்க? பீகார் வருவதற்கு முன்பதாக உட்கஷ் என்கின்ற அந்த எர்த்குவேக் நடந்த இடத்துல அவர்கள் ஸ்டைஃபன் கொடுத்த பொழுது இந்த ஸ்டைஃபனை அவங்கவுங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். ஆனால் அதில் ஒரு தசம பாகத்தை இந்த ஜிம் எலியட் மாதந்தோறும் போஸ்ட் ஆஃபீஸில் சென்று அனுப்புவானா. இந்த காரியம் அவருடைய ஃப்ரெண்டை அதிகமாய் பாதித்ததான்.
எவ்வளோ உண்மையாக இருக்கிறான் கடவுளுக்காக அப்படின்ற ஒரு காரியத்தை அறிந்து கொண்டாங்களாம். இந்த ஜிம் எலியட் அந்த பகுதியில் ஊழியம் செய்த நாட்களில் காலரா அதிகமாய் பரவி கொண்டிருந்த நாட்களில் இந்த வாலிபன் என்ன செய்வான்னா, சில நேரத்தில் உயிருக்காய் போராடி கொண்டிருக்கக்கூடிய சகோதரிமார்களை தன் தோளிலே சுமந்து கொண்டு மலைகளிலே சென்று, நகோமி என்கின்ற ஒரு அக்கா இருந்தாங்களாம், அவங்க கொஞ்சம் அந்த ஹெல்த் ரிலேட்டட் ஆன காரியத்துக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்களா எஃப்எம்பிபியில், அவங்கள இடத்துல கொண்டு போய் ஓடி போய் இவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறுவானா. அவங்க சொல்லுவாங்களே, கடைசி ஸ்டேஜ் தம்பி முடியாதுன்னு சொன்னாலும் இல்லை நீங்கள் காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர்களுக்கு வேண்டிய எல்லா மருந்துகளையும் வாங்கிட்டு வருவானா. ஒரு சாதாரணமான ஒரு மால்டோவாக அந்த இடத்துல மாறி போய் வாழ்ந்தானா. அவனுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ படிக்கும் பொழுது, எம்சிசியில் படிக்கும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல டக் பண்ணி போகிற ஒரு வாலிபன். ஆனால் ஜார்க்கண்ட் அந்த பீகாரில் போயிட்ட பிற்பாடு அவன் ஷர்ட்டை வெளியில் தான் எடுத்து போடுவானா. ஒரு சாதாரண ஒரு செருப்பை போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபலாக வாழ்ந்தானா. நம்மளால் வாழ முடியுமா? நம்மளால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு சுவிசேஷம் கொண்டு போக முடியுமா? ஆனால் இந்த வாலிபன் தன் எம்எஸ்டபிள்யூ படிப்பில் நினச்சிருந்தா அன்னைக்கு பெரிய சம்பளம் வாங்கியிருக்கலாம். 1990s எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்டு எத்தனை பேர் பல மடங்கு சம்பளம் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த வாலிபன் நாட்களிலே 1992-93 நாட்களிலே அவன் தன் வாலிபத்தை, தன் படிப்பை, தன்னுடைய எதிர்கால கனவை, தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து விட்டு, அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து விட்டு தன்னுடைய ஆண்டவருடைய அழைப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். அந்த இடத்துல அந்த மான்சூன் டைமில், அந்த பருவகால மழை டைமில் அதிகமான மழை பெய்ததுனால அவன் அதிகமாக ஜனங்களுக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி 283 வில்லேஜஸில் 283க்கு மேற்பட்டதான கிராமத்தில் அந்த டிடிசி பவுடர், அந்த ப்ளீச்சிங் பவுடரை 283 கிராமத்துக்கு மேலாக 2 மாதத்துக்குள்ளாக சென்று போட்டானா. இது யார் செய்தது? ஒரு ஜிம் எலியட் செய்தாராம். ஒரு புல்லட்டை வாங்கிட்டு வந்து மால்டோ இனம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம், இது எப்படி ஓட்டுவது என்று. அநேக நேரத்தில் அநேக நோயாளிகளை சுமந்து கொண்டு போகும் அந்த புல்லட். அநேகருக்காய் அந்த புல்லட்டை இலவசமாய் கொடுத்து அவர்களை கற்றுக்கொள்ள வைப்பாராம். அப்படி ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய அந்த அன்பு அவரை அழுத்தினதுனால, அந்த அன்பு அவரை நெருக்கினதுனால அந்த பீகார் பகுதிக்கு கடந்து போய் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினாராம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு முறை அவரும் அவருடைய நண்பரும் மிஷினரியாக அந்த இடத்துல போகும் பொழுது ஜெயராஜனுடைய கல்லறை இருந்துச்சான். அவர் பக்கத்தில் லிவிங்ஸ்டனுடைய கல்லறை, அவங்க பையனுடைய கல்லறை பீகாரில். முதல் மிஷினரிகளாக பீகார் போன பொழுது மலேரியானால் மரித்து போனாங்க. அவருடைய மகன் லிவிங்ஸ்டனும் மரித்து போனாங்க. 2 பேருடைய கல்லறையும் பக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த மிஷினரி ஜிம் எலியட்டிட்ட கேட்டானா, ஜிம், நம்மளுடைய கல்லறையும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்ன பொழுது ஜிம் சொன்னாராம், த சுப்ரீம் காலிங் ஆஃப் காட், ஒரு ஆண்டவருடைய அந்த சுப்ரீம் அழைப்பு இருந்தால் தான் நம்முடைய கல்லறையும் இங்கே இருக்கும் பிரதர் அப்படின்னாராம். அது ஆண்டவருடைய அழைப்பு. அந்த கல்லறை பீகாரில் வைக்கணும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது பலன் தராது, செத்ததாகில் மிகுந்த பலன் தரும் என்று சொல்லி ஜெயராஜனுடைய கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது. இந்த வாசகத்தை தான் தன் பைபிளில் எழுதி வச்சிருந்தாராம் ஜிம் எலியட். தன்னுடைய பைபிள் அதை தான் எழுதி வச்சிருந்தாராம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததாகில் அது பலன் தரும், சாகணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாராம். நடந்தது என்ன தெரியுமா? அவர் சில நாட்களுக்குள்ளாக அவர் செய்த காரியங்கள், அநேக விழிப்புணர்வு முகாம்களை நடத்துவாரான் ஜனங்களுக்கு. ஏன்? அவங்க படிப்பறிவில்லாத ஜனங்கள், அவர்களை உருவாக்கி சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்க வேண்டும், அந்த தேக்கப்பட்ட தண்ணீர்களை சூடாக்கி குடிக்க வேண்டும் என்பதை குறித்து அதிகமான விழிப்புணர்வுகளை கொடுத்தது மாத்திரமல்ல, இயேசுவை போல வாழ்ந்தாராம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் வேண்டாம், அன்னைக்கு சுவிசேஷம் வாழுகிறவர்கள் தேவை. இன்றைக்கு ஏசப்பா காஸ்பலை மட்டும் சொல்லலை, ஏசப்பா காஸ்பலை போல வாழ்ந்தார்.
ஏழைகளை தேடி போனார், கைவிடப்பட்டவங்களை தேடி போனார், காயப்பட்டவர்களை தேடி போனார், கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார். எல்லா காரியத்தையும் மனதுருகி செஞ்சார். பார்த்தீங்களா? அதே கம்பேஷனோட இந்த ஜிம் எலியட்டையும் செஞ்சுட்டு இருந்த நாட்களில் தான் அந்த மான்சூன் ரெயின், அந்த பருவகால மழை அதிகமாக பெய்த பொழுது இவன் ஒரு மண் குடிசை வீட்டில் தான் தங்கி இருந்தானா. அந்த மால்டோ இன மக்கள் மத்தியில் தான் தங்கி வாழ்ந்து கொண்டிருந்தானா. பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு காய்ச்சல், 2 நாட்கள் அவனால் எழும்ப முடியாத ஒரு காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பொழுது எல்லாரும் தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் அந்த 2 டேஸ்க்குள்ள அவனால் அவனுடைய கான்ஷியஸை இழக்க ஆரம்பிச்சிட்டான் ஜிம் எலியட். உடனே என்ன பண்ணாங்களா, அந்த டாக்டர் சொல்கிறாங்களாம், ஜிம்மை சீக்கிரமாக கல்கட்டா கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா டைம் என்னன்னு கேட்டால் கூட அவனால் சொல்ல முடியல. இஸ் நியரிங் டு டெத், சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். இந்த ஜிம் எலியட்டை கல்கட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொண்டு போகிறாங்களாம். அங்கே நீண்ட ஒரு கூட்டமாக கல்கட்டா ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு முன்பதாக அவனை ரஷ் பண்ணி கொண்டு போகும்போது ஜிம் எலியட்டுடைய கான்ஷியஸில் சொல்கிறாங்களாம், எங்கள் அப்பா கிட்ட பேசணும், என் அப்பாவுடைய சத்தத்தை கேட்கணும். ஐ எம் கோயிங் டு மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், நான் என்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போக போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சொந்த அப்பா கிட்ட பேசணும், ஃபோன் போடுங்கன்னு சொன்னால் ஃபாதர் டிடன்ட் டேக். அந்த டைமில் லைன் போகலை. அந்த ஹாஸ்பிட்டலில் ரஷ் பண்ணி போனாங்க. ஜாண்டிஸ்னால் பாதிக்கப்பட்டார் ஜிம் எலியட். செரிப்ரல் மலேரியாவுடைய அந்த வைரஸும் பாதிக்கப்பட்டு, இது 2ம் பாதிக்கப்பட்டதுனால இஸ் லைஃப் வாஸ் கொலாப்ஸ். அவர் மரித்து போனார் ஜிம் எலியட். அவருடைய வாழ்க்கை இயேசுவை போல அந்த பீகாரில் வாழ்ந்ததுனால அவருடைய தகப்பனார் சொன்னாராம், என் மகனை இங்கே தான் நான் விதைக்க வேண்டும். என் மகன் மால்டோவுக்காக வந்தான், மால்டோக்காக மரித்து போயிட்டான், அவருடைய கல்லறை இங்கே தான் வைக்கணும்னு சொல்லி அந்த மால்டோ, அந்த ஜெயராஜன் லிவிங்ஸ்டன் அவங்க பக்கத்தில் அந்த கல்லறை வைக்கப்பட்டது. மிஷனரிமார்களின் கல்லறை என்று சொல்லப்படுகிற அந்த பீகார் பகுதியில் பேட்ரிக் ஜோஷுவானுடைய மகனுடைய கல்லறையும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை தேவன் அழைத்த நோக்கம் நிறைவேறினது. யோவானில் சொல்லப்பட்டிருக்கு 15 தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அதிகமான அன்பு கிடையாது. இந்த லெங்க்தன் டேஸில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சிநேகிதனுக்காக நம்முடைய லைஃப்பை கொடுக்கறது தான் அன்பிலையும் பெரிய அன்பு. இந்த ஜிம் எலியட் மால்டோ என்கின்ற தன் சிநேகிதர்களுக்காக தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் கொடுத்து விட்டார். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறது நம்ம கொடுக்குறோமா? இந்த ஜிம் எலியட் தன்னுடைய வாழ்வை மாத்திரமல்ல, தன் ஜீவனை அந்த மால்டோ இன மக்கள் மத்தியிலே கொடுத்ததுனால அந்த இடத்துல அதற்கு பிற்பாடு அவருடைய இறப்பின் நாளிலே அந்த கூட்டத்தை அவரை அடக்க ஆராதனையிலே அநேக மால்டோ இன மக்கள் வந்து அழுதாங்களாம். அநேக மால்டோ இன மக்கள் தன் வாழ்க்கை ஆண்டவருக்கனை கொடுத்தாங்களாம். அன்றைக்கி அநேக மால்டோ இனத்திலிருந்து நாங்கள் ஆண்டவருக்காய் நாங்கள் எழும்புவோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தாங்களாம். அநேகர் அங்கிருந்து மிஷினரிகளாக எழும்ப ஆரம்பித்தாங்க. பேட்ரிக் அண்ணன் சொன்னாங்களாம், என் மகனை நான் இங்கே விதைத்தாலும் இங்கிருந்து அநேக மிஷினரிமார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எழும்புவார்கள் என்று பிரசங்கித்து அந்த ஜிம் எலியட்டுடைய ரூமில் போயிட்டு அவனுடைய பொருள்களை எடுப்பதற்காக போனாங்களாம். அவன் போட்டிருந்த அழுக்கு சட்டையும் ஒரு பேண்ட்டும் ஒரு கீழே விரிக்கிறதற்கு ஒரு சின்ன ஒரு துண்டு மட்டும்தான் வச்சுருந்தானா. உங்கள் அப்பா அழுதாரான். ஏன் தெரியுமா அழுதாரான்? அவனை பெட்டு வாங்கி படுடான்னு சொல்லி நான் எத்தனையோ முறை பணம் கொடுத்துருக்குறேன். அந்த பணத்தை எல்லாம் அந்த மால்டோ இன மக்களுக்காக தான் செலவு பண்ணியிருக்கிறான். தனக்கென்று எதுவுமே வைத்து கொள்ளலை, ஒன்றுமே இல்லை. அவனுடைய ரூமில் எடுத்துகிட்டு கொண்டு பாரு, 5 ரூபா மட்டும் இருந்துச்சான் 1993. நம்ம ஆண்டருக்காக நம்ம இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை நம்மோடு கூட என்ற மாலை நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டருக்காக நம்ம எண்ணத்தை இழந்திருக்கிறோம், தன் ஜீவனை இழந்திருக்கிறான். மால்டோ இன மக்களுக்காக தன் ஜீவனை இழந்திருக்கிறான். We are living in a sophisticated life. We are living in a happy life. We are not reaching any people who are unreached. நம்ம சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்கிறது. You are not called for go to Bihar or Jharkhand or அப்படி ஒரிசா போன்ற பகுதிகளில் நம்மளை ஆண்டவர் அழைக்கல. அட்லீஸ்ட் do the neighborhood ministry.
நம்ம பக்கத்தில் கூடிய கிராமங்களை சந்திங்க. எத்தனை மால்டோ போன்ற இன மக்கள் யாராவது என்னை அனுப்புவாங்களா, யாராவது எனக்கு ஜெபிக்க வருவார்களா, யாராவது நற்செய்தியை கொடுப்பாங்களா, யாராவது என் காயத்தை கட்டுவதற்கு வருவார்களா, யாராவது எனக்கு இருக்கக்கூடிய வேதனையை மாற்றுவதற்கு வருவார்களா, யாராவது எனக்கு விடுதலை தருவதற்கு வருவார்களா என்று சொல்லி அநேக ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த சத்தத்துக்கு அன்றைக்கு ஜிம் எலியட் கீழ்ப்படிந்ததுனால மால்டோல ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. மால்டோல ஒரு பெரிய ரிவைவல் வந்துச்சு. இன் FMBB மிஷனரி ஆர்கனைசேஷனில் மால்டோல ஏற்பட்ட எழுப்புதல் என்றைக்கும் வரல. ஏன்னா மால்டோல அவ்வளோ ரிவைவல் ஏற்பட்டுச்சு. நான் போய் பார்த்துருக்கிறேன். 2004 ஆண்டில் அந்த மால்டோ ஏரியாவில் போய் பார்த்துருக்கிறேன். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் மெடிசன்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு புறப்பட்டு போனோம். ஏன் 2004 ஆண்டில் கூட செரிப்ரல் மலேரியாவுடைய அந்த கொடூரம் இருந்ததுனால அந்த மிஷன் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் அந்த மெடிக்கல் அந்த மாத்திரை எடுத்துக்கொண்டு போனோம், சாப்பிட்டுட்டு போனோம். 2 வாரம் சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஏன் இல்லைன்னா செரிப்ரல் மலேரியாவில் நம்ம அஃபெக்ட் ஆயிடுவோன்ட்டு. ஆனால் அந்த இடத்துல ஒரு வாலிபன் 1994 அந்த ஆண்டில் துணிந்து போனானே. நமக்கு அப்படிப்பட்ட ஆபத்து இல்லை. கிராமங்களில் நம்ம ஜெபித்து போகிறோம், அநேகர் நமக்காக காத்திருக்கிறாங்க. மக்கதோனியால இருந்த ஒரு வாலிபன் பவுலுடைய சொப்பனத்தில் வந்து நீ எனக்கு வேணும்னு சொன்ன பொழுது பவுல் மக்கதோனியாவுக்கு போனான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஜெபிப்போமா? நம்ம ஜெபிப்போமா? வார்த்தையை கேட்கிறோம், ஆத்தும அறுவடையை குறித்து தான செய்திகளை கேட்கிறோம், அநேக மிஷனரிகளை குறித்து படிக்கிறோம், அநேக செய்திகளை நம்ம கேட்டாச்சு, அநேக ஆண்டவருடைய வார்த்தையை பல முறை நம்ம கேட்டாச்சு. போதும் போதும், நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை அநேக முறை நம்ம கேட்டாச்சு. ஆனா ஒரு முறை கூட கேட்கிறாத ஜனங்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அற்புதத்தை கேட்டிராத ஜனங்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நன்மை தருகிற காரியத்தை அநேகர் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. நம்ம மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் போதுமா? தரித்திரத்தில் இருக்கிற ஜனத்துக்கு சுவிசேஷத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்ற வார்த்தைக்கு நேராய் ஜிம் எலியட் வாழ்ந்தானே. இந்த தரித்திரத்தின் ஜனத்தை, வியாதிப்பட்ட ஜனங்கள், கைவிடப்பட்ட ஜனங்கள், no one heard the cry of Maltos. யாருமே மால்டோனுடைய கண்ணீரை கேட்கல. எந்த செய்தித்தாளும் அவர்களுடைய அழுகையை எழுதவில்லை. But God heard the cry of Maltos. தேவன் மால்டோ இன மக்களுடைய கண்ணீரை கேட்டதனால தான் ஒரு ஜிம் எலியட்டை விதைப்பதற்கு அனுப்பினார். என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு தேவ ஜனமே, உன்னை சுற்றி அநேகருடைய சத்தம், அழுகையின் குரல் உனக்கு கேட்கலையா? தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு பார், அநேகருடைய அழுகை சத்தம் கேட்கும். யாரை நான் அனுப்புவேன்? யாரின் காரியமாய் போவார் என்ற சத்தத்துக்கு அன்றைக்கு ஒரு வாலிபன் கீழ்ப்படிந்தானே, ஒரு வாலிபன் கீழ்ப்படிந்தானே. நம்ம எத்தனை முறை இந்த சத்தத்தை கேட்டுவிட்டோம். நம்மை சுற்றி அநேக தேவைப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம போவதற்கு ஆயத்தமா? நம்ம புறப்பட்டு செல்வதற்கு ஆயத்தமா? உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களும் கூட இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க, அப்படிலாம் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. He has given a commission. Jim Elliot obeyed that commission. Did you and me obey the God's commission? Let's obey. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜிம் எலியட்டுடைய வாழ்க்கை ஆண்டவரே, அநேக வாலிபர்களை எழுப்பினது அந்த நாட்கள்ல ஆண்டவரே, அநேகரை மிஷனரிகளாக அனுப்பினது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கோதுமை மணியானது ஆண்டவரே விதைக்கப்பட்டு ஆண்டவரே அது செத்து பலன் கொடுத்தா செத்தாதாகில் அது மிகுந்த பலன்களை கொடுக்கும் சொன்னது போல அன்றைய மால்டோ இன மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்ததினால் அநேக பலன்கள் ஆண்டவரே அந்த இடத்துல அறுவடை செய்ய முடிஞ்சது. அன்றைய able to reap many fruits in Malto in that time, oh Lord. இன்றைக்கும் ஆண்டவரே அந்த அறுவடைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அறுவடைகள் எங்களை சுற்றிலும் நடைபெறுவது
செய்வதற்கு எங்களையும் தியாகமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மீண்டுமா இந்த திருச்சபையினுடைய போதகருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜார்ஜனுக்காக நாங்கள் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான அண்ணன் ஆண்டவரே, கடந்த நாட்களில் பலவீனப்பட்டு மருத்துவமனையிலிருந்து மீண்டும் வீடு வந்ததுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அண்ணனுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஐயா, அண்ணனுக்கு நல்ல பலத்தை கொடுங்க ஐயா. ஆண்டவரே, அவர்களுடைய அந்த ஆண்டவரே போகிற இந்த பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. இந்த பலவீனத்தின் பாதையில கர்த்தர் அண்ணனோடு அக்காவோடு பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரே நல்ல பலனை கொடுங்க ஐயா, நல்ல சத்துவத்தை கொடுங்க ஐயா. சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி ஆண்டவரே மீண்டுமாய் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு கர்த்தர் தம்முடைய கிருபை அதிகமாய் கொடுங்க, ஒத்தாசை அதிகமாய் கொடுங்க. உம்முடைய கரம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து இன்னும் நடத்தட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி நல்ல சௌக்கியத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா. நீங்க தான் கீழையாத்தின் பிசின் தைலம் ஆண்டவரே, நீங்க தான் ரண வைத்தியர் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் எங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பற்பல தேசத்தில் வாழுபவர் பலர்